நாகர்கோவிலைச் சேர்ந்த ரவுடியை கோவையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த ஆல்வின் மீது பந்தய சாலை காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கொடிசியா மைதானத்தில் ஆல்வின் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலில் எஸ்ஐ கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் அதிகாலை நேரத்தில் அங்கு சென்றனர். அப்போது காவலர் ராஜ்குமாரின் இடது மணிக்கட்டில் ஆல்வின் வெட்டிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. எனவே ஆல்வினின் 2 கால் முட்டிகளிலும் எஸ்ஐ கார்த்திகேயன் கைத்துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ரஜினியின் வேட்டையன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவை காண டிக்கெட் வைத்திருந்தும் அரங்கத்திற்குள் அனுமதிக்காத போலீசாருடன் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்காக 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்த நிலையில் டிக்கெட்டை பணத்திற்கு விற்பனை செய்யவில்லை என பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததே வேஸ்ட்டு. குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் லேடிஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்ததே வேஸ்ட்டு. வந்து டிக்கெட் வச்சுருக்க எல்லாருமே இங்கே ரோட்டில் தான் நிற்கிறோம். அப்புறம் எப்படி ஸ்டேடியம் ஃபுல்லாச்சுன்னே தெரில. கேட்டால் 10,000 டிக்கெட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸ்டேடியமில் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்கெட் இங்கே பிளாக்ல விருது தானே ப்ரோ, அதில் 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன். 1000 ரூபா 5 டிக்கெட்டு 5000 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு இப்போது 6 மணிலேருந்து நிற்கிறேன் நான் மாட்டுன்னு. ஒரு 5000 ரூபா வேஸ்ட்டாக போகுதுல்ல, வேறு என்ன பண்ணுறோம்? 5000 ரூபான்றது காசு தானே அதுவும். தாம் 6 மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க பேசிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கினால் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடித்தது குறித்தும் வேறு ஏதும் படம் நடிக்கவில்லையா என்றுதான் கேட்பதாக சிவகங்கையில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் சீமான் தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசியிருக்கேன். 40 நாள் எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான். அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே. வேர்க்க விறுவிறுக்க பேசிட்டு இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக இப்படி நல்லா பண்ணியிருக்கிய. இப்போ எதுவும் நடிக்கலையா, படங்களும் எடுக்கலையாங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்தின் சென்னை கொடுங்கையூர் மற்றும் பொன்னேரி கிளைகளில் பிரியாணி சாப்பிட்டு 50 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் செங்குன்றத்தை அடுத்துள்ள அலமாதியில் உள்ள உணவு தயாரிப்பு கூடத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அலமாதியில் மொத்தமாக பிரியாணி தயாரிக்கப்பட்டு கிளைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் நிலையில் கூடத்தை சுத்தமாக பராமரிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் பிரேம்ஜி தனது மனைவி இந்துவுடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தி கோட் படம் வெற்றி பெற்றதால் சாமி தரிசனம் செய்ததாக கூறப்படும் நிலையில் அவருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தனர். வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் போலி ஏஜென்ட்டுகளை அணுகாமல் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையை அணுக வேண்டும் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டுவதற்காக திருவண்ணாமலையில் இடங்களை தேர்வு செய்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாவட்டத்தில் உள்ள 8 முகாம்களில் 830 வீடுகள் கட்ட 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அடிஷ்னல் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு போலி ஏஜென்ட்டுங்க நடுவில் வந்துடுறாங்க. அவங்க சரியான தகவல்களை அவர்களுக்கு மக்களுக்கு சொல்றது இல்லை, ஆசையை காட்டுறாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள், நம்ப வச்சு ஏமாற்றப்படுகிறார்கள். அதற்கு தான் எங்கள் துறை சார்பாக வெளிநாட்டுக்கு செல்லுபவர்கள், வெளி மாநிலத்துக்கு செல்லுபவர்கள் எங்கள் துறையில் பதிவு செய்து செல்லுங்கள். தமிழகத்தில் 2500 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள சுமார் 20,000 பள்ளிகளிலும் பணி நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ரோட்டரி சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற விழாவில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதை அமைச்சர் வழங்கினார். உதகையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் விநியோகிக்க லஞ்சம் பெற்ற புகாரில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் 4 லட்சம் ரூபாயை கைப்பற்றினர். 35 குழுக்களுக்கு கூட்டுறவுத்துறை உதவியுடன் தலா 5 லட்சம் ரூபாய் காசோலை வழங்குவதற்கு தலா 42,000 வசூலிப்பதாக கிடைத்த தகவலில் இந்த சோதனை நடத்தப்பட்டது.
ரோட்டில் போவோர் வருவோரிடமெல்லாம் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறாரா என்று ஊடகத்தினர் கேள்வி கேட்பதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினியிடம் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதாக சொல்கிறார்களே, அதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லி என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன். நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நினைக்க போறீங்கன்னு தெரியல, உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன்.